வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுடைய ப்ராடக்ட்டு ராகி பால் பவுடரை எப்படி 6 மாத குழந்தைக்கு கொடுக்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதை உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி, ராகி பால் பவுடர் நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கலந்தாவே நல்லா கலந்துக்கும். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கலந்துக்கணும். அடுப்பில் வச்சுட்டா இந்த பவுடர் வந்து கெட்டியாக போயிடும். அதனால் இப்போயே நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்தாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து மிதமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு கெட்டிப்பட்டு வந்துடும். இப்போ நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது தான். லேசாக அப்படியே கெட்டிப்பட்டு வரும். இது நம்ம 6 மாத குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே கெட்டி ஆதாரமாக கொஞ்சம் கெட்டி பதமாக கொடுப்போம்ல உணவு. ஒரு இணை உணவுன்னு சொல்லலாம், துணை உணவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கு நம்ம மெயினாக நம்ம இதுதான் கொடுக்கணும். தோலோடு செஞ்சு கொடுக்குறது வந்து கொஞ்சம் செரிமான கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, குட்டி குழந்தைங்களுக்கு. பெரிய பிள்ளைங்களானா நம்ம தோலோட அரைச்சி கொடுப்போம்ல, அது கொடுக்கலாம். இப்போ குட்டி குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தான் கொடுக்கணும். காலையில் ஒரு வேளை, ஈவினிங் ஒரு டைம் கொடுங்க. தாராளமாக கொடுக்கலாம். பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவாங்க. 6 மாதத்துலேருந்து பழக்கிட்டிங்கன்னா பெரியவங்க வரலும் சாப்பிடுவாங்க. நாங்களாம் அப்படி தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும். பெரியவங்கன்னா நம்ம பால் போட்டு சக்கரை போட்டுலாம் சாப்பிடலாம். அது நான் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். இப்போ வந்து 6 மாத குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சக்கரை எதுவுமே போட வேண்டாம். ஒரு வயசு வரலும் பிள்ளைங்களுக்கு வந்து அவ்வளோக்கா டேஸ்ட்டு தெரியாது. ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. அது இப்போ நம்ம சக்கரையில் நம்ம போடலையில, சக்கரை போடல, எதுவுமே போடல, நாட்டு சக்கரை எதுவுமே போடலை. அதனால் ஒரு வயசுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம வந்து சக்கரையெல்லாம் போட்டு கொடுக்கலாம். நாட்டு சக்கரை உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் போட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிரும். நம்ம தோல் இல்லாமல் செய்கிறோம் இல்லைங்களா, பாலாக எடுத்து டக்குன்னு செஞ்சு கொடுத்தாரு. அவ்வளோ நல்லது. எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ சத்து இருக்குன்னு. ராகியில் அழகாக வெந்து வருது பாருங்கள். டக்குன்னு 5 நிமிஷம் கூட ஆகாது. டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம். ஒன்றுமே போடாமல் இருக்க வசி கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்களா, அதை பாருங்கள். இந்த ஒரு பிஞ்சில் சும்மா கொஞ்சம் 1/4 பிஞ்சுன்னு வேணால் சொல்லிக்கலாம். கொஞ்சம் இந்த இவ்வளோதான் சால்ட்டு போட்டு விட்றேன். ஒரு டேஸ்ட் இருக்கணும்ல கொஞ்சம் நாச்சும் குழந்தைங்களுக்கு. இப்படி போட்டு கொடுக்கலாம் தாராளமாக. சால்ட்டு போடலைனாலும் போடாமல் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே பப்ளாக வருது பாருங்கள். நல்லா சைனிங்காக வருது, நல்லா வெந்துருச்சு. இந்த பதமே நமக்கு போதும். இது இப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து நம்ம ஊட்டி விடலாம். மேலே நம்ம விட்டோம்னா கெட்டி ஆகிட்டே போகும். கொடுத்து பாருங்கள், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் போடும் பிள்ளைகளுக்கு. அது எங்கள் பாப்பாவுக்கும் எங்கள் அம்மா வந்து அப்படியே காலில் போட்டுட்டு, இப்போ யாரும் காலில் போட்டு ஊட்டி விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே காலில் போட்டு அப்படியே ஊட்டி விடுவாங்க. அது ஈவினிங் டைம் தூங்கி எந்திரிச்சானா கரெக்டாக இதை ஊட்டி விடுவாங்க பாருங்க. அப்பயே அவளுக்கு 2 பாத்ரூம் போயிடும். அப்போ நமக்கு பிள்ளை நல்லா சாப்பிட்டுச்சு, பாத்ரூமும் போயிடுச்சு, மனசுக்கு திருப்தியாக போயிடும். எல்லா அம்மாக்கும் உள்ளதான பிள்ளை சாப்பிடணும், பாத்ரூம் கரெக்டாக போகணும்னு நினைப்போம் இல்லையா. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதான் பதம். இது கரெக்டான பதம். இது பதமாக இருந்தால் தான் நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விடலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டிப்பட்டு கொடுக்கலாம். நம்ம நெஸ்டம் பேரக்ஸ்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இதுவும். அழகாக ஊட்டி விட்டோம்னா நீங்கள் கொடுத்து பாருங்கள், அழகாக சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பால் சக்கரையெல்லாம் போட்டு ஃபீடிங் பாட்டில் நல்லா தண்ணியாக குடிக்கிற பதத்தை கொடுத்தீங்கனாலும் விரும்பி குடிப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ராகி பால் பவுடர் சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதே போல் இதுலேயே ராகி பால் பவுடர், பீட்ரூட், கேரட்டும் சேல்ஸ் பண்ணுறேன். ராகி பால் பவுடர், சக்கரவள்ளி கிழங்கு 3 ஃப்ளேவர் நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டு ராகி பால் பவுடர் ரெசிபிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த பவுடரை வச்சு என்னென்ன செய்யலான்னு போட்டிருக்கேன். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.